அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இனம் மதம் மொழி கடந்து காலத்தின் தேவை உணர்ந்து கடன் கொடுக்கும் புலம்பெயர்ந்த உறவுகள், நண்பர்கள், தாயக உறவுகள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நண்பர்கள். ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் தளம் பல ஏழைகளின் வாழ்வில் எனது பல ஆயிரம் பணங்களையும் எனது உழைப்பின் மூலமாகவும் மரணச் சடங்குகள் மூலமாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு எனது உதவிகளை வழங்கி வருகின்றேன். எனது யூடியூப் தளத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவை தாருங்கள். வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு இன்னும் ஒரு சமூக சேவைக்கான விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. திருவாளர் தங்கராசா சந்திரமோகனை போன்று இந்த வெங்கலச்செடுகுளம் மண்ணில் பல மக்களின் துயரங்களை குறைத்து பல குடும்பங்களின் வறுமைகளை போக்கி மாணவர்கள் மற்றும் பொது வேலைகள் என்பவற்றில் தனது சொந்த பணத்தையும் புலம்பெயர் தமிழர்களின் தனது உறவினர்களான புலம்பெயர் தமிழர்களின் ஆதரவுகளையும் எடுத்து இந்த பிரதேசத்திலும் சரி, இலங்கை திருநாடு முழுவதும் சரி, சமூக சேவைகளால் தனது சேவையை முன்மாதிரியாக கொண்டு செல்கின்ற தேவசகாயம் சிவானந்தராசா அவர்களுக்கான பெங்களூரு விருது வழங்கும் நிகழ்வு அடுத்ததாக நம்பர் இருக்கின்றது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். இவரது தொழில் விவசாயம். வருடாவருடம் விவசாயம் செய்து அதில் வருகின்ற இலாபத்தில் 1 லட்சம் ரூபாயை இந்த மக்களுக்காக, தனது வறுமைக்கு உட்பட்ட மக்களுக்காக தனது வருடாவருடம் 1 லட்சம் ரூபாய் நிதியிலே வறுமைக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு தனது உதவிகளையும் செய்து அவரும் பல விருதுகளை பெற்று சமூக சேவையிலே விழுந்து கொண்டிருக்கின்றார். எனவே வெங்கல் ஜோதி விருதினை பெற்ற கலைஞர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து தமது சமூக சேவைகளையும் தங்களது சமூக சேவைகளையும் கலை சேவைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என இந்த வேளையிலே கலைஞர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் நல்ல திடகாத்திரமான உடல்நிலையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த பிரதேச மக்களின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நமது பிரதேச கலாச்சார பேரவை மற்றும் பிரதேச செயலகம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வெங்கல் ஜோதி விருது பெற்ற அனைவருக்கும் இந்த வழியிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விருதினை வழங்கி வைத்த நமது பிரதம விருந்தினர் உட்பட நமது பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், உதவி திட்டமிடல் படைப்பாளர், கணக்காளர், நிர்வாக உத்தியோகத்தர் அனைவருக்கும் இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். நன்றி. அத்தோடு எனது பணத்தை கொடுத்து பல உதவிகளை செய்து வருகின்ற வேளை அத்தோடு எனது புலம்பெயர் உறவுகளின் பங்களிப்புடன் பலதரப்பட்ட உதவிகளை செய்து வருகின்றேன். புலம்பெயர் புத்தஜீவிகள் மற்றும் வியாபார நிறுவனங்களை நடத்தும் தொழில் முனைவோர் மற்றும் சுயதொழிலில் பல சாதனைகளை படைத்த இனத்தின் முதுகெலும்பாக திகழும் அனைவருக்குமான வேண்டுகோள், உரிமையிலான கோரிக்கை. ஒரு மரம் எவ்வளவு உயர வளர்ந்தாலும் அதன் வேர் பலமில்லாது போனால் அது என்றுமே சாய்ந்து போகலாம். அதுபோலத்தான் புலம்பெயர் தமிழர்களும் பல அர்ப்பணிப்புகளை, விட்டுக் கொடுப்புகள், கடின உழைப்பு, தூக்கத்தை தொலைத்து நாட்கள் கழித்து உறுதியுடன் பல சாதனைகளை படைத்தாலும் எமது தாயக வீரர்களாகிய எதிர்கால சந்ததியின் கல்வியை தவறவிடுவர்களாயின் எமது அத்தனை உழைப்பும் சாதனைகளும் சாய்ந்துவிடும். எமது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவிடும் அனாவசியமற்ற செலவுகளை மிச்சப்படுத்தி எமது வேர்களாகிய இந்த மண்ணிலும் ஈழத்திலும் மலையகத்திலும் சாதிக்க துடிக்கும் கற்க ஏங்கி தவிக்கும் குழந்தைகளுக்கு செலவிட்டாலே எமது வேர்கள் பலமான வளமான எதிர்கால சந்ததியை உருவாக்கும். நாம் உழைப்பில் ஒரு சிறிய பகுதியை எமது வேர்களுக்கு கடத்த வேண்டிய அனைத்து புலம்பெயர் தமிழர்களும் கடமையும் 1000 கோயில் கட்டிய பலனை ஒரு குழந்தையை படிக்க வைத்து ஆளாக்குவதற்கு சமனாகும். எனவே அறிவுபூர்வமாக சிந்திங்கள். எமக்காக 5 லட்சத்திற்கு மேலான உயிர்கள் வழிகாட்டி சென்ற எதிர்கால சந்ததிகளை எமது கையில் தான் ஒப்படைத்துச் சென்றனர். அத்தோடு எனக்கு சேவைக்காக எனக்கு கிடைத்த பல அங்கீகாரங்கள், அத்தோடு எனது சேவைக்கு கிடைத்த சொத்துக்களை பெருமைமிக்க பட்டங்களும் விருதுகளும், அத்தோடு எனது சேவைக்கு கிடைத்த முதல் விருது தேவர் குளம் மாணிக்கம்மணி கிராம
மக்களால் வழங்கப்பட்ட மக்களின் செல்வம். அப்படியே அடுத்து கிடைத்த விருதுகள் வடமாகாண சமூக சேவை திணைக்களத்தினால் கிடைத்த வலிந்து உதவுதல் விருது மற்றும் மனித உரிமைகள் அமைப்பினால் கிடைத்த உண்மையாளன் விருது, உலக பல்கலைக்கழக நண்பர்களால் கிடைத்த வெண்கல சுடர் விருது, மற்றது தென்னிந்திய திருச்சபை யாழ் ஆதீனத்தால் கிடைத்த சிறந்த சமூக சேவையாளன் விருது, மற்றது கண்டி அன்னை தெரேசா சங்கத்தினால் கிடைத்த தாயக பறவை விருது, மற்றது பேராதனை பல்கலைக்கழகத்தினால் கிடைத்த தேசமைந்தன் விருது என்பன இந்த அர்ப்பணிப்பான கிடைத்த விலை மதிப்பெற்ற பொக்கிஷங்களாகும். அந்த வகைகள் நன்றிகள் கூடி மற்றும் எனது உதவி செய்த உறவுகளுக்கும் நன்றிகள் மற்றும் உதவி செய்ததை இவ்வாறு ஏராளமான எனது உறவுகளின் பல இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றன. விரும்பினால் நீங்களும் உன்னத பணியில் இணைந்து இவர்களை போன்றவர்களுக்கு உதவ முடியும். எனது முகநூல் தளம் யூடியூப் தளத்திற்கு ஆதரவு தரும் நோக்கில் உங்களது அன்பான விருப்பத்தெரிவு மற்றும் கருத்துக்களை பரிமாறுவதன் மூலமாக உதவி திட்டத்திற்கான பதிவுகள் பலரை சென்றடைவதோடு அவர்களுக்கு இவ்வாறான சேவைகளில் பங்கு பெற முடியும் வாய்ப்பு அதிகரிக்கும். எனவே என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 077 053 43 49 இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இனம் மதம் மொழி கடந்து காலத்தின் தேவை வந்து கரம் கொடுக்கும் புலம்பியர் உறவுகளை எங்களுடன் இணைந்து அன்பார்ந்த தாயக உறவுகளுக்கு நீங்களும் அவர்களின் வாழ்வில் சுவிட்சம் ஏற்பட ஒளிவிளக்கு ஏற்றுவீர்களாக. நன்றி. எனது யூடியூப் தளத்திற்கு ஆதரவை தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.